சந்தோஷமா தான் இருக்கு. என்னுடைய முதல் மேடை, அதனால ஏதாவது தவறா பேசணும் மன்னிச்சுங்க. இது வந்து சிறை. இதில் நான் நடிகர்களை பற்றி நிறைய பேசணும்னு நினைச்சேன். நிறைய நம்பர்ஸ் இருக்கு, சொன்னாக்க நான் மறந்துடுவேன். கேரக்டர்ஸ் நேம் தான் ஞாபகமா இருக்கு, பேப்பர் வச்சிட்டேன். இது வந்து சிறை வந்து உண்மை மனிதர்களை பற்றின கதை. தமிழ் என்கிட்ட முதல்ல சொல்லும்போது இப்படியான ஒரு பேக்ரவுண்ட்ல இது ஒன்று இருக்குன்னு சொன்னாரு. சரி, அதை நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்போது அது அப்படி பிரிஞ்சிருச்சு. சார் அப்பப்போ ஒன்று சொல்லுவார், ஒரு கதை வந்து அதுவாக தானே இது பண்ணிக்கணுவாரு. அது இந்த கதையில் நடந்தது. எனக்கு டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நடந்தது. அப்புறம் ப்ரொடியூசர் லலித் சார் தமிழ் சொல்லும்போது அவர் வந்து வெற்றி சாரோட அஸ்டன்ட்னா எனக்கு ஓகே தான், நீங்கள் யாரை கை காட்டிங்களோ ஓகேனாரு. அவர் அதே மாதிரி என்ன நம்பினாரு. நாங்கள் அதை பண்ணியிருப்போம். ஃபிலோ, எடிட்டர் ஃபிலோ, அவர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான டெக்னீஷியன். நீங்கள் என்ன வேணாலும் அவர்கிட்ட சஜஷன் பண்ணலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், சண்டை போடலாம், அந்த மாதிரியான ஒரு ஆள். அதுக்கப்புறம் ஜஸ்டின் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் போன டேரக்டர், நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்க நமக்கு தெரியாது. அதனால ஜஸ்டின் அதை பற்றி எதுவும் கவலைப்படல, நீங்கள் என்ன வேணா சொல்லுங்க, என்ன வேணா இது பண்ணுங்க, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார் ஜஸ்டின். ரொம்ப தேங்க்ஸ் ஜஸ்டின். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் ராகவன் என்னோட காலேஜ் ஜூனியர், ரஞ்சிதனுக்கு தெரியும், ஜூனியர். அதனால எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் என்ன நினைக்கிறேனோ ராகவன் பாட்டு பண்ணிட்டே இருப்பார். காசு வருது இல்லை அதை பற்றி கவலை பண்ண மாட்டார். ராகவன் வந்து அவர் பாட்டு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு எனக்கு. அப்புறம் சூரி, எனக்கு இந்த நடிகர்களுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது, நடிகர்களோட பழகிறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக பழக்கம் இல்லை. அதை நான் சூரிய கிட்ட கொடுத்துட்டேன். வந்து இந்த பசங்களை எப்படி செட் பண்ணணும், என்னவா இது பண்ணணும், அது வந்து எந்த நடிகர்கள்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து சூரிய அதை பார்த்துக்கிட்டாரு. அவங்களை எனக்கு செட்டில் கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் செட்டில் அவங்க வேலை வாங்கிட்டேன். அதுக்கு நன்றி, சூரியக்கு ரொம்ப நன்றி. காஸ்டியூம் டிசைனர் வர்ஷினி, அவங்க இந்த படம் பார்க்கும்போது இந்த இதில் இந்த பீரியட்ல இருக்கு அப்படின்னாக்கா அது காஸ்டியூம் டிசைனர் சூரிய வர்ஷினிக்கு ரொம்ப இது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸும் அவங்க வேலையை அவங்க சிறப்பாக பார்த்துருக்காங்க நான் நம்புறேன். நடிகர்கள் வந்து ஒருத்தராக நான் சொல்ல முடியல. ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா நடிகர்களுமே ரொம்ப நெருக்கமான நடிகர்கள். ஏன்னா என்னன்னா நம்ம டார்ச்சர் பண்ணுவோம். நமக்கு வந்து டார்ச்சர் மீன்ஸ் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட டைம்ல அந்த படத்தை நம்ம முடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க அவ்வளோ எனக்கு ஒத்துழைச்சாங்க. ஸோ அந்த நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விக்ரம் பிரபு சார் வந்து எனக்கு ரொம்ப அவர் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னன்னா முதல் படம் டைரக்டர். ஸோ விக்ரம் பிரபு சார் வந்து எனக்கு இன்னும் சொன்ன மாதிரி தான், எனக்கு நடிகர்களோட நான் கொஞ்சம் பழகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவர் என்ன கம்ஃபர்ட் பண்ணாரு. ஸோ அந்த வகையில் அவர் பயங்கரமாக இது பண்ணாரு. அப்புறம் இந்த கேரக்டர், இந்த கதிரவன்ற அந்த கேரக்டரை வந்து அவர் வந்து சார் ஒன்றுமே இல்லை, உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துங்க போதும். அது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு எனக்கு. என்ன ஒரு மெச்சூர்டா இருக்கும் அந்த படத்துல, ஒரு மெச்சூர்டான ஒரு ஆக்டர், ஒரு ஏட்டு. ஸோ வந்து அதை நீங்க சரியா பண்ணிடுங்க. அவர் அது பார்த்து வந்து அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டாரு, அதுக்காக வெயிட் போட்டாரு, அது சரியா அவர் பண்ணிட்டாரு. அதுக்கு நன்றி சார். அக்ஷய் வந்து தமிழ் சொன்ன மாதிரி தான் நினைச்சிருந்தா ஒரு நல்ல வேற ஒரு இதுக்குள்ள போயிருக்கலாம். பட் ஆனால் அந்த கதைக்குள்ள வந்தது லலித் சார் பண்ண இது. லலித் சார் உண்மையிலேயே கதை நாலேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அவர் இதை நம்பினாரு. அக்ஷய் நான் காட்டும்போது இப்படிதான் வரும்போது கொஞ்சம் உடம்புலாம் போட்டு இந்த மாதிரி ஏதோ பில்டப்பா வந்தாப்புல, எல்லாம் வேண்டாம், உடம்ப இது பண்ணு, நார்மலாவா, ஊர்ல இருக்க பசங்களை பாரு, நல்லா ஏரியா பசங்களை கொஞ்சம் பேர் பாரு அப்படின்னு அதுக்கு சூரிய பயங்கரமா ஹெல்ப் பண்ணாரு. உடம்பு குறைச்சாரு, வந்தாரு, தாடி மிஸ் போட்டோம், நல்லா இருக்குது. ஸோ இது பண்ணோம். அனிஷ்மா மலையாளத்துல படம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இங்கே பார்த்தோம். எனக்கு முகமா பார்க்கும்போதே எனக்கு வந்து ஒரு இன்னசென்ட் தேவைப்படுது. அனிஷ்மாவை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஒரு நாள் சார்கிட்ட கேட்டேன், காமிச்சேன், சார் இந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கு? சார் கரெக்டாக சொன்னாரு வயசு. சார் மட்டும் சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? இல்லை தெரியுது. ஆனால் மற்ற யாருமே அனிஷ்மாவுடைய அந்த சொல்ல முடியாது. ஸோ அனிஷ்மாவுக்கு ரொம்ப நன்றி. அனந்தா வந்து நம்ம ஆடிஷன்ல செலக்ட் பண்ணோம். ஆடிஷன் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு அவங்களுக்கான ஆடிஷன் வச்சோம், செலக்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எப்போதும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, என்ன வரணும் ஒரு போலீஸ். எனக்கு அந்த அனந்தா பிடிச்சிருந்துச்சு. தமிழ்கிட்ட அனுப்பிச்சேன். ஏன்னா தமிழ் தான் அந்த கேரக்டரை பார்த்துருக்காரு. ஸோ தமிழ்கிட்ட அனுப்பிச்சேன். ஓகே, அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா ஓகேங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. அதனால அந்த வகையில் தமிழுக்கு ஒரு நன்றி. அப்புறம் வெற்றி சாரை சொல்லணும். என்னன்னா இது வந்து வெற்றி சார் வந்து என்னன்னா நாங்கள் வந்து ஒரு நான் வீட்டில் இருந்ததோ நான் ஆல்ரெடி ஒரு வீட்டில் சொல்லியிருக்கேன், வீட்டில் இருந்ததோட வெற்றி சார் கொடுத்தது தான் ஜாஸ்தி. ஏன்னா 24/7 வேலை. எப்போதும் நாங்கள் அவர் கூடவே இருப்போம், அவர் கூட எல்லாம் இது பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன வருதுன்னா எங்களுக்கு வேற எதுக்கும் டைமே இல்லை. வெளியே சுற்றுறதோ நான் இது பண்ணுறதோ எந்த டைமும் இல்லை. அந்த ஆஃபீஸுன்றது வந்து ஒரு வீடு மாதிரி.
நினச்சா படிச்சுட்டு இருக்கலாம், எழுதலாம், என்ன ஒன்றாலும் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே பண்ணலாம். அது அங்கே தான் நான் உட்காந்து என்னுடைய 2 கதைகளையும் எழுதியிருக்கேன். ஸோ அந்த ஸ்பேஸு முதல்ல நான் பார்த்த ஒரு பெரிய பில்டிங் அதுதான். அதுக்கு முன்னாடி இருக்க அவ்வளோ பெரிய பில்டிங் நான் பார்த்ததில்லை மீன்ஸ்னா அதுக்குள்ளே போய் பழகில்லை. ஸோ அப்படியான ஒரு இடமா எனக்கு அந்த ஸ்பேஸ் அவர் கொடுத்தாரு. நைட்டு 2 மணிக்கு நீங்கள் உட்காந்து எழுதுனாலும் எழுதலாம். அந்த மாதிரியான ஸ்பேஸ் அது ரொம்ப புக்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல அப்படி எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. ஆனால் அங்கே போகிறதுக்கு எனக்கு வந்து ரஞ்சிதன் தான் இது பண்ணாரு. ஏன்னா ரஞ்சிதன் தான் சார் கிட்ட வர வேண்டியது. முதல்ல ரஞ்சிதன் தான் கூப்பிட்டு கேட்டாங்க. ரஞ்சிதன் என்ன நினைச்சாரு, சும்மா இருக்க நீ ஃப்ரீயாக இருக்க எல்லாரும் பாடுறா ஒரு டேரக்டர்னாரு. அவங்க வந்து ஒருத்தர்கிட்ட போனால் அங்கேருந்து கிட்ட வந்து ஜாயின் பண்ணாரு. ஸோ அது வந்து என்னென்னா லேட்டாக தான் நம்ம படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். சரியான படத்துக்குள்ள அதை வந்திருக்கோம் அப்படின்னு. அக்கா ஆர்த்தி அக்கா வந்து எனக்கு ஒரு அக்கா தான். எனக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு 2 பசங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் அக்காவை பார்க்குறேன். ஏன்னா அவங்க எனக்கு பயங்கர சப்போர்ட். ஆர்த்தி அக்காவும் சரி, மங்களா அக்காவும் சரி, எனக்கு பயங்கர சப்போர்ட். எப்போதும் பார்த்துக்கிட்டே அவங்க பார்த்து நான் வளர்ந்த பையன். ஏன்னா நான் ஒரு 15 வருஷமா சாப்பிட்டு இருக்கேன். அப்போதுலேருந்து அவங்க என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் எல்லா ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் அவங்க இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது ரொம்ப நன்றிங்க. இங்கே வந்துட்டு எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். எனக்கு வந்து நானும் சார்கிட்ட நான் போய் கதை சொல்லியிருக்கேன். நானும் சார் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒரு நம்பிக்கையான இது. ஒரு சின்ன பசங்க கூட பார்க்க மாட்டார். அவர் உட்காந்து வச்சு பேசுறது அவர் அதை ரசிப்பார். சரி நீங்கள் பேசுங்க இன்னும் நல்லா அவர் தெரிஞ்சு. நானும் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ரஞ்சிதா வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு என்னுடைய காலேஜில் சீனியர் வந்து ஒரு காலேஜ் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்ல. அவருடைய வாய்ஸ் ரொம்ப முக்கியமான வாய்ஸாக இருக்குது. சாரோட வாய்ஸ் ரொம்ப முக்கியமான வாய்ஸாக இருக்குது. அங்கேருந்து நம்ம ஊருக்கு ஒன்று வரோம் அப்படின்னும் போது நமக்கு அது வந்து ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த படத்துக்குள்ள ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை நான் சரியாக செஞ்சுருக்கேன் நான் நம்புறேன். ஏன்னா வேற கட்டாயம் நம்ம வந்து தவறான இதுக்குள்ள போக மாட்டோம். போகவும் வாய்ப்பு இல்லை, நான் போக மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த எனக்காக சிரமமாக ஒரு பார்வையை ஏற்படுத்தி கொடுத்தது இருக்குல்ல. ஒரு சமூகத்து மேலே இருக்க ஒரு பார்வையை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து நம்ம கூட பழகிற மனிதர்கள் தான். அதை வந்து நான் அதிகமாக நான் இருந்தது வெற்றி சாரோட. வெற்றி சாருக்கு என்ன சுத்து போனாலும் அந்த பார்வை மாறாது. அதனால அவருடைய பார்வை ரொம்ப முக்கியமான பார்வை. அந்த பார்வையோட நானும் இயங்குறதுன்றது எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. மற்றபடி எங்க அம்மா வந்து சினிமாவில் எனக்கு எங்க அம்மா வந்து சினிமா பத்தி எதுவுமே தெரியாது. யார்கிட்ட வேலை செய்யல அப்படின்னா வெற்றி தெரியாது. ஸோ எந்த நடிகர்களை பற்றி அவங்க பெருசாக தெரியாது. ஏன்னா அவங்க வந்து என்னன்னா மாசமான சம்பளம் கொடுத்துருந்தா சந்தோஷம். ஸோ அது ஒரு பெரிய இது. எனக்கு வந்து எங்கள் அம்மா மேலே வந்து அவ்வளோ ஒரு இது. அவங்க சினிமாவில் நான் என்ன பண்ணுறேன்றது அவங்களுக்கு தெரியாதனாலும் ஏதோ ஒன்று பண்ணுறான், இவன் ஏதோ ஒன்று போகிறான் அப்படின்றது இருந்துச்சு. அந்த நம்பிக்கை அது ரொம்ப முக்கியமானது. எங்கள் அப்பா என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல எங்கள் அம்மா வந்து அதை எனக்காக அதை நின்று பார்த்தது. ஸோ நான் போக வேண்டிய எல்லா விஷயத்துக்கும் எங்கள் அம்மா போய் நின்னது. ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியமாக அவங்க பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. மற்றபடி மற்ற நண்பர்கள், எங்கள் என்னுடைய காலேஜ் கூட படித்த நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாரும் என்னென்ன நம்ம எப்போல்லாம் ஒரு காலகட்டங்களில் நமக்கு வந்து ஃபினான்ஷியலாக பிரச்சனை வரும். எல்லா நேரங்களும் நம்ம சந்தோஷம் இருக்க முடியாது. வச்சா அதை வந்து போட்டு வரும், அதை வந்து போட்டு வரலாம், அதெல்லாம் செய்வாங்க. ஸோ அதே மாதிரி அந்த இடத்த வந்து வெற்றி சாரா எனக்கு கொடுக்கல பெருசா. சில நேரங்களில் இருக்கும், சில நேரங்கள் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவர் வந்து கொரோனா டைம்லயும் வந்து அவ்வளோ ஒரு விஷயத்த எங்களுக்காக பண்ணாரு. அது வந்து மறக்கவே அதனால நான் ஃபேமிலின்னு சொல்றேன். அவர் வந்து ரொம்ப கேர் பண்ணுவாரு. ரொம்ப 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 கேர் பண்ணுவாரு. என்ன பண்றான்னு பார்ப்பாரு. வெளியே போனவரை அவன் என்ன பண்றான் எல்லாத்தையும் விசாரிப்பாரு. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் மாதேஷ் கேமராமேன். மாதேஷ் வந்து எனக்கு காலேஜ் நானும் ஒரே கிளாஸ்மேட் தான். அவன் எனக்கு இந்த படத்தை கிடைச்சது ரொம்ப விஷயம். ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலே நான் அது முதல் படத்தை பண்ணும்போது எனக்கு சில இது இருக்கும், சிக்கல் இருக்கும், சொல்றதே சிக்கல் இருக்கும். நம்ம என்ன மாதிரியான நம்ம மைண்ட்ல ஒரு விஷயம் இருக்கு, அந்த மைண்ட்ல சொல்றது ஒரு சிக்கல் இருக்கும். பட் ஆனால் நான் ஒரு கூட்டுத்தனமா அதை நம்புவேன். ஏன்னா அவன் நம்பினா மச்சா நீ பண்றான் நான் பார்த்துக்கிறேன். அதை வந்து சரியா பண்ணிருக்கோம் நான் நம்புறேன். நீங்க எல்லாம் அந்த படத்தை பார்க்கணும். சரி வந்து ரொம்ப முக்கியமான எனக்கு படம், எனக்கு ரொம்ப முக்கியமான படம், ரொம்ப நெருக்கமான படம். ஒரு காம்பாக்டா ஒரு இடத்துக்குள் ஒரு விஷயத்த படத்துல சார் அப்படின்னா சொல்லுவாரு, படம் வந்து சின்னதா பண்ணுங்கடான்னு சின்னதா யோசி, கரெக்டா எழுதி எடுத்துட்டு படம் பண்ணு. அது ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. ஏன்னா எங்களுக்கு என்கிட்ட இருக்கிற எனக்கு கிடைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் தயவு செஞ்சு நினைக்காத, அது நடக்காதுங்கிறத வந்து சார் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ரைட், ஓகே, நமக்கும் புரியும் எப்படி சார் கிடைக்கிறது கண்டிப்பா நமக்கு கிடைக்காது. ஆனால் நமக்கு கிடைக்கிறதுல நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுறது ரொம்ப தெரியும். ஏன்னா இது நம்ம சும்மாலாம் வந்து கிடைக்கல, ரொம்ப போராடி தான் இந்த இடத்துக்குள்ள வந்து நம்ம இது பண்ணுறோம். ஸோ அது வந்து எனக்கு ஒரு லேபிள்ன்றது வெற்றி சார் லேபிள்ன்றது எனக்கு ரொம்ப அந்த அசிஸ்டன்ட்ன்றது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்.
அதன் மூலியமா எனக்கு கிடைச்சது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் திரும்ப ஒரு நாள் சொல்லிக்கிறேன், அனில் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தமிழுக்கு ரொம்ப நன்றி, வெற்றி சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பிரசன்ட் மீடியா 2 பேருக்கும் நன்றி. இங்கே வந்ததுக்கு, இந்த விழாவை பார்த்ததுக்கு. இது வர 25 இந்த படம் ரிலீஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், பண்ணுவீங்க. இந்த ஷோ முடிச்சு நம்ம பேசுவோம். நன்றி நன்றி நன்றி. என் பேர் தான் ஆனந்தா. சிறை மூவி என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது நான் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறேன்னு. அதுவும் நான் வந்து விக்ரம் பிரபு சாரோட பேராக நடிச்சிருக்கேன். இது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு இந்த வாய்ப்பு தந்தது 7 ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன், அதாவது லலித்குமார் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா எனக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது, என் ஃபேமிலிக்கும் சினிமாவுக்கும் எந்த வித சம்மந்தமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக நான் வந்து லாஸ்ட் இயர் தான் ஆடிஷனுக்கு போயிருந்தேன். ஸோ ஆடிஷனுக்கு போய் நான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ அதில் என்னை செலக்ட் பண்ணது வந்து தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம டைரக்டர் சுரேஷ் சார், என்னை காஸ்ட் பண்ணது வந்து சூரி சார். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. இவ்வளோ ஒரு பெரிய சான்ஸ் இந்த ஒரு மீடியில் இருக்கிறேன், அது கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக உங்களுக்கு இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இருக்கும் இல்லை? அண்ட் உங்களோட தமிழும் ரொம்ப அழகாக இருக்கு. நீங்கள் இலங்கையிலேருந்து வந்திருக்கீங்களா? நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன். என் அம்மா அப்பா இலங்கை தமிழர்கள். ஓகே, லவ்லி அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அற்புதமான ஒரு ஃபியூச்சர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் அனிஷ்மா, நல்ல பங்கி என்று காணல அனிஷ்மா. ஓகே, ஸோ ஆல்ரெடி நீங்க மலையாளத்துல படம் பண்ணியிருக்கீங்கல்ல, மரண மாஸ் அப்படிங்கிற படம். அண்ட் திஸ் இஸ் யுவர் டெபியூ இன் தமிழ். டெல் மீ மோர் அபௌட் இட். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இங்கே இப்படி நிற்க முடிஞ்சதுக்கு. சின்ன வயசுலேருந்து அவ்வளோ படம் பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன் ஒரு நாள் நடிக்கணும்னு. ஃபைனலி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் சுரேஷ் சார்கிட்ட நன்றி சொல்கிறேன். அவ்வளோ ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் லைஃப்பில். அதுக்கப்புறம் அவ்வளோ வெயிட் பண்ணிவிட்டு சிறை மாதிரி ஒரு மூவியில் நடிக்க முடிஞ்சதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் விக்ரம் சார், such a wonderful experience working with you sir. And Lalit sir, Sam Street Studio, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்துக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சூரி சார், நீங்கள் இல்லாமல் இருந்ததுனா என்னால் கண்டிப்பாக இந்த படம் பண்ணிருக்கவே முடியாது. அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அக்ஷய், எல்லாரையும். தேங்க்யூ ஸோ மச் சார். மாதே சார், ஃபிலோ சார், இளையண்ணா, வர்ஷினி, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி. இப்படி ஒரு மெடல் எனக்கு முடிஞ்சதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் உங்கள் எல்லாரும் முன்னாடி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, அனிஷ்மா பற்றி ஒரு விஷயம் அக்ஷய் பற்றி சொல்ல அவ்வளோதான். நீங்கள் சொல்ல போனீங்கன்னா அக்ஷய், நம்ம ஃபர்ஸ்ட் படம் தமிழில் ரொம்ப நர்வஸாக இருந்தோம். பிகாஸ் அக்ஷய்னால எனக்கு ரொம்ப அவ்வளோ கம்ஃபர்ட் தந்த ஒரு கம்பேனியன்ஷிப் கேவ் மீ. இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போ தேங்க்யூ ஸோ மச் அக்ஷய். இப்போ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஆனந்தா, அவங்களுக்கும் எனக்கும் ரிலேட் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர் ஆல்சோ. நீங்கள் எப்படி அவங்களை பார்க்கும்போது எல்லாருக்கும் நன்றி. ஓகே, அக்ஷய்க்கு இது ஒரு டெபியூ மூவி தான், உங்களுக்கும் தமிழ்ல ஒரு டெபியூ மூவி. எப்படி வந்து ஹெல்ப் பண்ணீங்க? அவரும் உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வந்து பண்ணாரு ஃபார் தி ஆக்டிங்? எனக்கும் அக்ஷய்க்கும் ரொம்ப நர்வஸாக இருக்கு. சாரி, அக்ஷய்க்கு எனக்கு வந்து ஒரு ஸ்கூலில் போன மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி சூரி சார் வந்து பிரின்சிபல் மாதிரி எங்களை எல்லாமே பண்ணாங்க, வச்சாங்க, கற்று தந்தாங்க. சுரேஷ் சார், தமிழ் சார் எல்லாரும். நாங்கள் ஒரு சிவகங்கையெல்லாம் போய் ஒரு வாரம் அங்கேயே தங்கி குக்கிங் எல்லாம் பண்ணி அப்படி இருந்தோம். ஸோ அப்படி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு தந்திருக்காங்க. I'm so happy and grateful to be a part of this movie. Okay, so school and school excursion க்கு போன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைச்சு? எக்ஸ்கர்ஷன் மாதிரி இல்ல, சமைச்சா நீங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்களா? அதுக்காக சொன்னேன். இல்ல, எனக்கும் குக்கிங் தெரியாது அப்போ, அக்ஷய் தெரியாது. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து முட்டை பஜ்ஜி என்னமோ பண்ண
சொன்னாங்க. Okay. இப்போ வந்து நானும் வந்து எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன் குக்கிங். கூட்டு பஜ்ஜி பண்றது எல்லாமே expert. பண்ணதுக்கு தமிழ் டிஷ்ஷஸ் எல்லாமே எனக்கு நல்லா Wow. பண்ணுவேன். Okay, அனிஷ்மா பத்தின ஒரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன். பொதுவாவே கேரளத்துல இருந்து ஒரு கதாநாயகி இங்க வரும்பொழுது தமிழ் கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணி பேசுவாங்க. பட் இவங்க தமிழ் படத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே தமிழ் எழுதி படிக்கவும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காகவே நல்ல ஒரு கைத்தட்டல்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா தமிழ் நம்மளோட லாங்குவேஜ் மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பு அப்படி. ஆல் தி வெரி பெஸ்ட். சின்ன வயசுல இருந்து நிறைய படம் பார்த்திருக்கேன். ஸோ ஐம் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஓகே அண்ட் தேங்க்யூ வெரி மச். ட்ரெய்லர் பார்க்கும்போதே அவ்வளோ யதார்த்தமா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தி மூவி as well. நன்றி நன்றி. தேங்க்யூ வெரி மச். சுரேஷ் சார் என்ன நம்பிக்கையில் என்ன இந்த படம் பண்ண முடியும்னு தெரியல. பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். ஏன்னா ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டாக இருக்கும், கஷ்டமான ரோலாக இருக்கும் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஆனால் அந்த மாதிரி நான் ஃபீலே பண்ணல. நான் ஷூட் பண்ணும்போது ஆஸ் அ டீமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டீங்க. சார் தமிழ் சார் ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் பார்க்கறதுக்கே நான் ஜிம்லாம் போயிட்டு வந்தேன். அது எதுக்கும் பயனே இல்லை இப்போ கடைசியில். சார் விக்ரம் பிரபு சார் என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே உங்களோட தான் நினைக்கிறேன். ஸோ யூ டென்ட் மேக் மீ ஃபீல் நர்வஸ் அட் ஆல். தேங்க்யூ. அண்ட் நிறைய கற்றுட்டேன். நீங்கள் எப்படி நடிக்கணும்னு கற்றுட்டேன். நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய ஷேர் பண்ணீங்க. சூரி சார் உங்களை பற்றி இப்போ தான் நான் உண்மையாக பேச போகிறேன்னு நினைக்கிறேன் ஸ்டேஜில். ஃபஸ்ட்டு சூரி சார் பார்க்கும்போதே பக்குன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் அனுஷ்மாவும் இந்த படத்துக்காக ட்ரைனிங்னு சொல்லிட்டு சிவகங்கை கூட்டிகிட்டு போனாங்க. சரி ஓகே போனோடனே ஆக்டிங்னா என்னன்னே தெரியாது. ஸோ என்ன பண்ணணும்னு தெரியாது. அங்கே போயிட்டு பாத்திரம் கழுவு குக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. நானும் அனுஷ்மாவும் பேசிட்டு இருந்தோம், இவர் ஏன் சும்மா நம்மளை வண்டி எல்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்காரு, நடிக்க சொல்லித்தான் சொல்லு. பட் சார் நீங்கள் இல்லைன்னா அந்த படம் நடந்திருக்காது. ஸோ ஐ திங்க் வர எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான் போகும். ஐ எம் பீயிங் ஆனஸ்ட் வித் தட். அண்ட் அனுஷ்மா ஐ கான்ட் ஃபைண்ட் அ பெட்டர் co-star in my first film than you. அவங்க எப்படின்னா பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப பாசிட்டிவிட்டி ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக சும்மா நடந்து வர சீன் தான் இருக்கும். சும்மா நடந்து வந்தாலே அக்ஷய் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்க. நான் சும்மா தான் நடந்து வந்தேன் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி யூ மேட் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யர் டெபியூ ஃபிலிம் ஃபர்ஸ்ட் தமிழ்ல. And Ananda, I saw your footage, it was damn nice, congratulations. So, கடைசியா ஃபேமிலிக்கு வரேன். அப்பா ஆக்சுவலாக எனக்கும் அவருக்கும் சண்டை ஜாஸ்தி வரும். பட் எண்ட் ஆஃப் தி டே நான் எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலாக ஷூட்லலாம் வந்துட்டு டைமும் இருக்காது. நானும் கால் பண்ணி கேட்பேன். ஆக்சுவலாக ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் படத்துலேயே ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் கிடச்சனால எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அண்ட் அம்மா, வைஷு, விஷ்ணு 3 பேரையும் தான் டார்ச்சர் பண்ணுவேன் வீட்டுக்கு வந்தோடனே எமோஷனல் சீன்லாம் பண்ணும்போது. ஸோ தேங்க்யூ. ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு. அப்பா அம்மா 2 பேருமே வந்து இண்டஸ்ட்ரியில லெஜெண்ட்ஸ். நீங்க நடிக்க போகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி இன்புட்ஸ் வந்து அவங்க கொடுத்தாங்க? ஆர் வாஸ் இட் a pressure for you? Yeah, it was a pressure. ஆனால் I started liking the process. ஏன்னா சூரி சாராக இருக்கும், சுரேஷ் சாராக இருக்கும், எல்லாரும் எனக்கு அது ஒரு ஆக்டிங் பண்ணுற மாதிரியே இல்லை, ஒரு பேஷன் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ கேன் ஸ்ட்ராங்லி சே ஐ ஃபவுண்ட் அ பேஷன் ஹியர். ஓகே, ஸோ if you leave day 1ல இருந்து இப்போ வரைக்கும் your unforgettable moment in the movie. அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்னா ஒரு பர்டிகுலரான மூமெண்ட் இருக்கு சார். நம்ம அந்த ஜெயிலுக்கு வெளில ஷூட் பண்ணிருக்கும் போது நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே. ஸோ ரியலாகவே வந்துட்டு சார்கிட்ட போயிட்டு தம்பி எங்கே பிடிச்சிங்க, ரியலாகவே கைதி மாதிரி இருக்காப்புலன்னு கேட்டாங்க உங்களுக்கு. ஸோ அது ஒரு You want as a character அப்போ நீங்க வெயிட் பண்ணிட்டீங்களா as a character? படம் பார்த்துருந்தீங்களான்னு தான் சொல்லணும். இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்தப்போ வந்து ஃபிலோ தான் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் வந்து மீட் பண்ணப்போ எனக்கு ஸ்கிரிப்ட் படிச்சப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சுரேஷ்ட சொன்னேன், நான் இந்த ப்ராஜெக்ட்ல இருப்பேனா இல்லைன்னு தெரியல, ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும், எனக்கு படிக்கிறப்ப எனக்கு அப்படிதான் இருக்குன்னு நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட். ஸோ ஏன்னா எனக்கு பர்சனல் நிறைய எக்ஸ்பெக்ட் இருக்கும். அதில் வந்து ஒன்று வந்து நான் ஒரு மெலடி ஜானர் பண்ணுவேன், ஒரு அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ இந்த ஜானர் வந்து ஒரு சேஸ் இருக்கும், ஒரு நிறையா ஒரு
மிக்ஸ் ஆனது. ஸோ அதில் என் மேலே கொஞ்சம் டவுட். ஆனால் எனக்கு வந்து ஒரு அந்த டைம் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஃபெட்டப் ஆன டைம். நிறைய அந்த சேனலில் பண்ணி வேற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், எல்லா டெக்னீஷியனுக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் தான் இந்த படம் வந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சுரேஷ் ஃபார் தட். அப்புறம் இந்த படத்தில் எப்படி அந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சோ அந்த அளவுக்கு இதை உயிர் கொடுத்தது அந்த படத்தில் நடிச்சவங்க தான். விக்ரம் பிரபு சார், அப்புறம் அக்ஷய், அப்புறம் ஆனந்தா, அப்புறம் அனிஷ்மா, எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க இந்த படத்தில், நீங்கள் ஒரு முக்கியமான பங்கு வச்சுருக்கீங்க. அப்புறம் என்னோட மியூசிக் க்ரூ எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ். பர்டிகுலர்லி யுவன் சங்கர் ராஜா சார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு அவர் ஒரு கம்போசர் தாண்டி எனக்கு அந்த இடத்துல ஒரு சிங்கராக நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதை வந்து எனக்காக பண்ணி கொடுத்தாரு. கண்டினியூஸாக நான் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் சின்மய் மேம், சூரஜ் சந்தோஷ், சத்யபிரகாஷ், பத்மஜா ஸ்ரீனிவாசன், ஆனந்தி ஜோசி, எல்லாத்துக்கும் என்னுடைய தேங்க்ஸ். என்னுடைய அசிஸ்டன்ட் செபாஸ்டின் சதீஷ், பாரத் தனசேகர், நிஷாந்த், அப்புறம் வேவன், இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய தேங்க்யூ. யாரையும் மிஸ் பண்ணிட்டாங்க மனுஷன். கார்த்திக் நேதா, அப்புறம் சாரதி, இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டினியூஸாக அவங்க கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒர்க் பண்ணணும்னு விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ பிஃபோர் யூ லீவ், நர்வஸாக இருக்கீங்களா? வந்த உடனே எல்லாம் பேசி அப்படி அலோவ் பண்ண முடியும். இந்த படத்தில் மியூசிக் பண்ணும்போது க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒன் பீஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, படம் தான் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுதான் என்ன ட்ரை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆன் த ஹோல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கதையும் பிடிச்சிருக்கு, படமா பண்ணும்போது இது நெக்ஸ்ட் லெவல் தான் போச்சு. படிச்சதுக்கு அப்புறம் இருக்கிறத விட எல்லாமே மாதேஷோட ஒர்க், அப்புறம் ஃபிலோட எல்லாமே முடிச்சு தான் எனக்கு வந்து. ஸோ எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்தால் வந்துச்சு எனக்கு. அதனால தான் எனக்கு ஒர்க் பண்ண பிடிச்சிருச்சு. ஓகே, once again thank you very much and all the very best. Thank you very much sir.